ஓகே. இன்னைக்கு 2 விசேஷங்கள். ஒன்று கணேச விசர்ஜனம் அல்லது நிமர்ஜனம் அல்லது இம்மர்ஷன். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து தினம் அலங்காரம், நைவேத்தியம், கொழுக்கட்டை, சுண்டல், எள்ளுருண்டை எல்லாம் வச்சு பூஜை பண்ணி நம்ம கஷ்டங்கள் பிரச்சனையெல்லாம் போய் சந்தோஷமாக இப்படியே 10 நாள் கொண்டாட்டங்கள். 10வது நாளும் நைவேத்தியம் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா கணேசனை எடுத்துக்கிட்டு ஆட்டம் பாட்டம் கோஷங்கள் எல்லாம் போட்டு ஊர்வலமாக போய் கடல்ல அல்லது நதியில அல்லது நீர்நிலைகளில் கரைக்கிறோம். அது கரைச்சப்போ கணேசன் வந்து கைலாயத்தில் வாழும் பெற்றோர்கிட்ட சென்றடைகிறார் அப்படின்றது ஐதீகம். கணேசனை நீரில் கரைக்கிறதுக்கு இன்னொரு காரணம், நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல. ஒரு நாள் இந்த உலக பந்தங்கள் எல்லாம் விட்டுட்டு நாம் எங்கிருந்து வந்தோமோ அங்கேயே திரும்பி போகணும் என்ற உலக நியதியையும் இது குறிக்கிறது. கணேசனை கரைச்ச பின்ன எல்லாருக்கும் பூ பிரசாதம் எல்லாம் கொடுத்து ஒரு துளசி செடியையும் நட்டால் ரொம்ப நல்லது. அப்புறம் அடுத்த வருஷம் மறுபடியும் கணேசன் நம்ம வீட்டுக்கு வரும் வரைக்கும் நம்ம திருப்தியாக சந்தோஷமாக பத்திரமா பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் தினம் கணேசனை வேண்டிக்கிட்டு இருப்போம். அது இதில் ஒரே ஒரு இது நான் சந்தேகப்பட்டது, இந்த நிறைய இது ஆல்ரெடி எல்லாம் இமேஜ் எல்லாம் பண்ணிட்டாங்களே அப்படின்னுட்டு மறுபடியும் பார்த்தப்போ தான் தெரிஞ்சது. வழக்கப்படி அவங்க வழக்கப்படி 2 நாள்லையோ 3 நாள்லையோ 5 நாள் 7 நாள்லையோ கூட கரைக்கிறாங்க. ஆனால் மெயின் இம்மர்ஷன் வந்து 10 நாளில் தான், இன்னைக்கு தான். அடுத்து ஆனந்த சதுர்த்தசி, ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தசி நாள். ஆனந்த ரூபம், நித்திய ரூபத்தில் விஷ்ணு தரிசனம் கிடைக்குது. பூக்கள், பழங்கள், தூபம், தீபம், கலசம் எல்லாம் வச்சு பூஜிச்சால் நமக்கு அமைதி, அன்பு, செழிப்பு மற்றும் எல்லா வளமும் கிடைக்கும். தீமையிலிருந்து பாதுகாக்கும், பிரச்சனைகள் தீரும். பூஜையில் 14 முடிச்சு போட்ட நூலை வச்சு பூஜை பண்ணி ஆண்கள் வலது கையிலையும் பெண்கள் இடது கையிலையும் 14 நாட்கள் கட்டிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த 14 முடிச்சுன்றது 14 உலகங்களையும் நமது உடலில் உள்ள 14 சுருப்புகளையும் குறைக்குது. இந்த 14 உலகங்கள் என்னன்னு நம்ம கூகுளில் பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பார்க்கலாம். அன்னைக்கு அந்த ஆனந்த சதுர்த்தசி அன்னைக்கு ருத்ராசிரமம் தரித்து பழங்களை மாத்திரமே சாப்பிட்டு அமைதியான இடத்துல உட்கார்ந்து ஓம் நமோ பகவதே என்ற மந்திரம் சொன்னால் ரொம்ப நல்லது. நமக்கு தைரியம், மனோபலம், வெற்றி எல்லாம் கிடைக்கும். மகாபாரதத்தில் கூட கௌரவர்களிடம் தோற்ற பாண்டவர்கள் கிருஷ்ணன் அறிவுரையின் பேரில் இந்த பூஜையை செய்ததால் தான் ராஜ்யத்தை திரும்ப கிடைக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வெற்றிக்கு தேவை முயற்சி தான். இருந்தாலும் கூட கடவுள் அருள் இருந்தால் தான் முழு வெற்றியும் நம்ம கிடைக்கும் என்று நினைவில் வச்சுக்கிட்டு இறைவன் வழிபாட்டு முறைகளை நன்றாக பின்பற்றி நலமுடன் வாழ நாம் பிரார்த்தனை செய்கிறோம். ஓம் கணேசாய நமக, ஓம் வெங்கடேசாய நமக. இந்த பாட்டு விநாயகர் பற்றி நிறைய பாட்டுகள்லாம் பாடணும் இந்த ரீசெண்டாக. அதனால் விஷ்ணுக்கு சம்பந்தமாக நாராயண நாமத்தே நமோ நம்ம பாட்டு, நான் இந்த லிரிக்ஸ் கூட போட்டிருக்கேன். அந்த பாட்டு இப்போ பாட்டுவோம். நாராயணத்தே நமோ நமோ, நாராயணத்தே நமோ நமோ, பவநாரத சம்னுத நமோ நமோ, நாராயணத்தே நமோ நமோ. முரஹர பவஹர முகுந்த மாதவ, கருட கமன பங்கஜநாப, முரஹர பவஹர முகுந்த மாதவ, கருட கமன பங்கஜநாப, பரம புருஷ பவ பஞ்சனதே நமோ, பரம புருஷ பவ பஞ்சதே நமோ, நரமிருக சரீர நமோ நமோ நமோ, நரமிருக சரீர நமோ நமோ, நாராயணதே நமோ நமோ. ஜலதிசயன ரவிச்சந்திர வினோஜன, ஜலருக பவனுத சரணயுக, ஜலதிசயன ரவிச்சந்திர விலோச்சன, ஜலருக பவனுத சரணயுக,
பலிபந்தன கோவர்த்தன வல்லப பலிபந்தன கோவர்த்தன வல்லப நளினோதரதே நமோ 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 நளினோதரதே நமோ நமோ நாராயணதே நமோ நமோ ஆதிதேவ சகலாகம பூஜித யாதவ குல மோகன ரூப ஆதிதேவ சகலாகம பூஜித யாதவ குல மோகன ரூப வேதோத்தர திருவேங்கடநாயக வேதோந்தர திருவேங்கடநாயக நாத பிரியதே நமோ 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 நாத பிரியதே நமோ நமோ நாராயணதே நமோ நமோ பவநாரத சந்நுத நமோ நமோ நாராயணதே நமோ நமோ. Thank you. Sir, thank you, sir. Sir, please share the lyrics now again, once again.